அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, பரிசுத்தவான்களே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டு வருகிற ஓ தீமோத்தேயு என்ற அந்த பாடம் உங்களுக்குள் மாற்றங்களை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இப்படியாக எழுதுகிறார்: நீ பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். பிசாசுகளின் உபதேசம் என்றால் என்ன, எது பிசாசுடைய உபதேசம் மற்றும் எது மெய்யான உபதேசம் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். எனவே சொல்லப்படுகிற வேத வசனங்களை எல்லாம் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள். நீங்கள் போகிற திருச்சபையிலே இவைகளை குறித்து விவாதம் செய்யுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் எது மெய்யான உபதேசம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு முதல் 6 வசனங்கள் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இதை படிக்கும்போது முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு இறுதிய வலி ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியும். காரணம், இந்த வசன பகுதி இன்றைய சபையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நாம் போய்கொண்டிருக்கிற சபைகள் கல்யாண கச்சேரிகளாகவும் நாடக மன்றங்களாகவும் இசை கச்சேரி விழாக்களாகவும் எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய துதி பாடலாக மாறிவிட்டது. ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் அடையாளத்தை சபை இழந்து விட்டது. சபைக்கு பெயரும் தவறு, தொழுகையை ஆராதனை என்று சொல்வார்கள். விக்கிரக வழிபாடுகள் மலிந்து விட்டது. பகிரங்கமான விக்கிரகங்களை சபையினுடைய மூலஸ்தானத்தில் நிறுத்தினார்கள். அங்குள்ள குருமார்களும் போதகர்களும் அங்கிகளை வித்தியாசமாக அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் யாருடைய அடையாளங்கள், யாருடைய போதனைகள்? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த திருச்சபை, கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற திருச்சபை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அடித்தளமாக கொண்டிருக்கிற திருச்சபை, இவைகளெல்லாம் விட்டு இந்த துன்மார்க்க அடையாளத்தை பெற்றதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் ஆற்றல் கிடையாது. ஒரு சடங்காக சபைக்கு போவோம், வருவோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ஞாயிறு, ஒரு திருமணம், ஒரு அடக்கம், இதை சுற்றி சபை இருக்கிறதாக நாம் நினைக்கிறோம். அன்பு சகோதரர்களே, சபையின் அடையாளத்தில் சிலவற்றை இன்றைக்கு நாம் படிக்கிறோம். அந்த வகையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் மிக ஆழமாக ஊடுருவி அந்த கொடுமையான காட்சியை பார்த்து நாம் திருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சாத்தானை பற்றி சொல்லுகிறார். சாத்தான் தனக்கு ஒரு கொள்கை, உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே போய் கட்டுக்கட்டாக போதனைகளை தங்களுக்கென்று எழுதி கொண்டிருக்கிற கத்தோலிக்கும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் பெந்தேகோஸ்து அமைப்புகளும் இதை படித்துவிட்டு என்ன சொல்ல போகிறார்கள்? சகோதரர்களே, சாத்தானுக்கு போதனைகள் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு மயக்கம் வரும். இதைத்தான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம். முதலாவது, சாத்தானின் போதனை என்ன? அடுத்தது, சாத்தானின் போதனை கூட எழுதி இருக்கிறதா? சகோதரர்களே, ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது எப்போதும் வாழ்வதற்காக ஜீவ கனி உள்ள மரத்தை ஆண்டவர் காண்பித்தார், ஜீவ விருட்சம். அதே வேளையில்
சாப்பிட்ட நாளில் சாகப் போகிற மரணக்கனி, நன்மை தீமை என்ற அந்த விருட்சம், அதையும் காண்பித்தார். ரெண்டையும் காண்பித்தார். அதனால பைபிளில் சத்தியம் எது என்றும் எழுதப்பட்டிருக்கு, சாத்தானின் பொய் எது என்றும் எழுதப்பட்டிருக்கு. சகோதரர்களே, இந்த சாத்தானுடைய போதனையை பின்பற்றின மக்கள் ஒரு கால கிறிஸ்தவர்கள், புதிய ஏற்பாட்டை கையில் கொண்டவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், திருப்பந்தியிலே சேர்ந்தவர்கள், தேவ மக்களாக வாழ்ந்தவர்கள். எப்படி கீழே விழுந்து அடிபட்டு காயம் மாறி தழும்பாக மாறி இரத்த ஓட்டம் இல்லாத நம்முடைய உடல் மீதில் உள்ள ஒரு தழும்பு எப்படி இருக்கிறதோ, ஸ்கார், அதுபோல பிசாசனுடைய உபதேசத்துக்கு போன மக்கள் அவளுடைய இருதயத்தில் சூடாக காய்ச்சின ஒரு இரும்பை வைத்து தேய்த்தால் முதல்ல காயமாகி பிறகு தழும்பாக மாறிவிடும். அதுபோல அவளுடைய இருதயம் தழும்பாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். அப்படி தழும்பாக மாறின ஆள் ஒரு நாளும் அவனால் திரும்ப முடியாது. அவன் ஒரு யூதாஸ் காரியத்தை போல மாறுவான். அவன் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிற காயினை போல மாறுவான். They cannot repent. ஆகவே அவர்களால் மாற முடியாது. விசுவாசியே, நீ ஜாக்கிரதையாயிரு. நீ பின்வாங்கி போனால், கொடூரமான பாவத்துக்கு போய்விட்டால், தேவனை மறுதலிக்கும் இடத்துக்கு சென்று விட்டால், பரிசுத்த ஆவியை மறுதலித்து விட்டால், உன்னால் மீண்டும் ரட்சிக்கப்பட முடியாமல் போகலாம். இப்பொழுது 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. இந்த ஒரு வரியில உங்களுக்கு எனக்கும் ஒரு செய்தி. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? மறைப்பொருளாக அல்ல, வஞ்சனையாக அல்ல, வெளிப்படையாக பேசுகிறார். கிராமப்புறங்களில் மாடு வாங்க செல்கிறவர்கள் 2 பேர் தங்கள் கையின் மீது ஒரு டவலை போர்த்தி கொண்டு விரல் மொழியிலே அவர்கள் உள்ளே பேசுவார்கள். அந்த மாட்டுக்கு இவ்வளோ விலை தர, இல்லை அது அதிகம் குறைவு, எல்லாம் இந்த விரலையே பேசிக்குவாங்க. சந்தையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மறைமுகமாக சொல்லி குழப்பாமல் வெளிரங்கமாக ஓப்பன்லி ஹி ஸ்பீக்ஸ். அப்படியானால் சத்தியம் மறைக்கப்படவில்லை. சத்தியத்தை சொல்லுகிற இடத்துல குழப்பம் இல்லை, வெளிப்படையாக சொல்கிறபடி. அடுத்து கவனிங்க, பிற்காலங்களிலே, ஆங்கிலத்தில் லேட்டர் டேஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய சபையானது 33வது வருடம் எருசலேம் நகரத்தில் அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் 3000 அங்கத்தினர்களோடு முதல்ல துவங்கியது. அது பிறகு 5000ஆகவும் இன்னும் அதிகமாகவும் வளர்ந்து கொண்டே போனது. 7ஆம் அதிகாரம் வரும்போது எருசலேம் நகரம் முழுவதும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை உருவாக்கப்பட்டிருந்தது. 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவிலும், அதே 8ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் எத்தியோப்பிய நாட்டிலும், 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவிலும், 10ஆம் அதிகாரத்தில் செசரியாவிலும், இப்படியே நாம் படிச்சுட்டு போனால் 16ஆம் அதிகாரத்தில் லீஸ்திராவிலும், இப்படி தொடர்ந்து போகுது. பிறகு அப்படியே வளர்ந்து கொரிந்து, எபேசு, ரோம சபைகள் முதல் நூற்றாண்டு காலத்தில், அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் சபை மத்திய ஆசியா முழுவதும் பரவி இருந்தது. அதில் ஒரு அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வருகிறார், தோமா. 52வது வருஷம் கேரளாவில் உள்ள காலிக்கட் வழியாக சென்னைக்கு வருகிறார். பிற்காலங்களிலே கவனிங்க, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினாலே என்ன நடக்குது? அவனுடைய மனசாட்சியே சூடான இரும்பினாலே தேய்த்து பிறகு தழும்பாக மாறிவிட்டது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்றார், their conscience were seared
with a rod of iron. கொதிக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டை எடுத்து, சிவப்பான ஒரு இரும்பு துண்டை எடுத்து அவருடைய மனசாட்சியை தீர்த்து கொண்டார்கள். அது தழும்பாக போய்விட்டது. யாரை சொல்லுகிறார்? சபையிலே இருந்து சில மக்கள் இப்படி ஆனார்கள். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், டிசீவிங் ஸ்பிரிட். அடுத்தது பாருங்க, பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து. இருக்கா இல்லையா? பிசாசுகளின் உபதேசம், ஆங்கிலத்தில் டாக்டர்ஸ் ஆஃப் சாட்டன். அன்பு சகோதரர்களே, 2013 வருஷம் அமெரிக்காவில் உள்ள மாசசூட் என்ற பட்டணத்தில் சாத்தானின் சபை என்று அமெரிக்க நாட்டு சட்ட விதிகளின் கீழே அது ஒரு சபையாக நிறுவப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிளைகள் கொரியாவிலும், பிலிப்பைன்லையும், ஐரோப்பிய நாடுகளிலும், பம்பாயிலும், இன்னும் கிழக்காசிய நாடுகளிலும் பரவி இருக்கிறது. சாத்தானின் சபை, ஆங்கிலத்தில் அவர்கள் சாட்டன்ஸ் டெம்பிள், சாட்டன்ஸ் சர்ச் என்று தங்களை அழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் புதிய ஏற்பாடோடு கூடி வரும்போது அவர்கள் சாத்தானின் உபதேசத்தை அவர்கள் எழுதி கொண்டு, லூசிபரின் அடையாளத்தை மனதில் கொண்டு வெள்ளிக்கிழமையிலே அவர்கள் கூடி வருகிறார்கள். பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து, இந்த கடைசி வரி ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் பார்க்கணும். நல்ல வேத மாணவர்கள் ஆச்சரியத்தோடு அதை பார்க்கணும். கையில் உள்ள உங்கள் பேனாவில் அடிகோடி இட்டு பார்க்கணும். என்ன செய்கிறாங்க பாருங்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். விலகி போவார்கள்னா எதிர்காலம். இன்றைக்கி நாம் 2000 ஆண்டுகளில் இருக்கோம், சபை உருவாக்கப்பட்டு. இன்றைக்கும் மக்கள் விலகி போயிட்டு தான் இருக்காங்க. அப்போது இப்படிப்பட்ட பிசாசுகளின் உபதேசத்தை வாய்க்கிழிய பேசுகிறவர்கள் ஐயோ அம்மா என்று வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு தான் கத்துவாங்க. இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு புனிதர்களாக தங்களை காண்பிப்பாங்க. உலகம் முழுவதும் சொத்துக்களை வளைத்து போடுவாங்க. தங்கம் முதலானவைகளை எல்லாம் புதைத்து வைப்பாங்க. மனிதனுக்கு பிரியமாக இருக்கும்படியான போதகத்தை அள்ளி வீசுவார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை படிச்சுட்டு எப்படி நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வேணால் வாங்க. ஒரு கார் 7 லட்சம் வைப்போம். 7 கோடிக்கும் கார் இருக்குது. ஆனால் எல்லா காருக்கும் விரலில் மாட்டி சுற்றுற மாதிரி ஒரு சாவி இருக்குது அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி எவ்வளோ பெரிய சபை கட்டினாலும், எவ்வளோ பெரிய நாடக மன்றத்தை அவர்கள் நிறுவினாலும், எவ்வளோ பெரிய பேச்சாளர்களாக பேசினாலும், வருஷத்துக்கு ஒரு முறை பிரதமரை போய் பார்த்து அவருக்காக ஜெபம் பண்ணுறது, பைபிளை கொடுக்கறது, ஐரோப்பிய நாடுகளுக்கு போவது, பயணம் போவதே தொழிலாக கொண்டவர்கள். அவர்கள் விரலிலே இருக்கும் சாவியை பாருங்கள். அவளுடைய உதட்டில் வருகிற வார்த்தையை கவனியுங்கள். அவளுடைய நெஞ்சு மனம் திரும்ப முடியாத காயங்கள் ஆறிய தழும்புகளாக இருக்கிறது. இதை படிக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தலை குனிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறேனே, நான் இப்படிப்பட்ட மோசத்துக்கு போகாதபடிக்கு என்னை காத்தருளும். பிசாசுகளின் உபதேசம்னா என்ன அர்த்தம்? எனக்கு நேரம் இல்லை, உன்னை சுருக்கமாக சொல்கிறேன். தேவன் அப்படின்னா சத்தியம், சத்தியபரர். காட் மீன்ஸ் ட்ரூத்ஃபுல். தேவன் சொன்ன சத்தியம். தேவன் எப்போதும் சத்தியபரராக இருக்கிறார். அப்படின்னா ஆப்போசிட்டில் சாத்தான சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? பொய்யன், லையர். கரெக்டா? அப்போது சாத்தானின் உபதேசம்னா என்ன அர்த்தம்னா, பைபிளில் சத்தியத்துக்கு எதிராக என்னென்ன ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களோ அது அத்தனையும் சாத்தானின் உபதேசம். இந்த கருத்தெல்லாம் நான் ஒன்றும் யோசனை பண்ணி புத்திஜாலி தனத்தில் கண்டுபிடிக்கல. பைபிள் படித்தாவே நமக்கு தெரியுது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். கவனிங்க, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. கவனிங்க, அடியில் கோடு போடுங்க. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த இடத்துல தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னா இந்த புதிய ஏற்பாட்டை விட்டு வெளியே போயிடுவான். அதனால தான் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை மட்டும் நாங்கள் போதிப்போம் என்று சொல்கிறோம். மதத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் புதிய ஏற்பாட்டையும் கொஞ்சம் போதிப்போம், சாத்தானின் போதனையும் கொஞ்சம் போதிப்போம், சொந்த கனவுகளையும் பொய் தீர்க்க தரிசனங்களையும் எங்கள் மனசில் விரும்பினவைகளையும் யாவரோடும் ஒத்து போகிற காரியங்களையும் நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? என் அன்பு சகோதரர்களே, Satan is a liar. He is a father of liar. When he speaks, he takes his own words. இது இயேசு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழித்திருங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். அதாவது சாத்தான் ஒரு இடத்துலையே உட்கார்ந்து இல்லை, உங்களை தேடிக்கிட்டே இருக்கான். யோபுவை தேடிக்கொண்டே இருக்கிறான், காயினை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம், அவனுடைய வாயிலே நாம் விழுந்து விட முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். ஆதியாகமும் 3வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த ஒரு வசனத்தில் பலவீனமான ஏவாளை பார்க்கிறோம். பலமுள்ள ஆதாம் தூரே நிற்கிறான். புதிய ஏற்பாடு முழுவதும் ஸ்திரீயானவள் பலவீனமானவள். woman is a weakened vessel. அதனால தான் நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம், ஸ்திரீகள் சபையிலே எழுந்து நின்று போதிப்பதில்லை. என் அன்பு சகோதரர்களே, அது போல கேட்டப்போ அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க பாருங்க. 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அதாவது இந்த இடத்துல ஏவாள் பேசினாங்களே ஒரு டயலாக், அந்த டயலாக்ல தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டால் மரித்து விடுவீர்கள் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னாங்க. ஆனால் அதே ஸ்திரீ கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்கலாம், அதற்கு பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கிறதே ஜீவ விருட்சம், அதை சாப்பிட்டால் என்றைக்குமே மரணம் வராது என்றும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லலாம் இல்லையா? ஆனால் அவளால் சொல்ல முடியல, நன்மை குறித்து பேச முடியல, தீமை குறித்து பேசினாள். இதனால்தான் ஸ்திரீயானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்போ சாத்தானின் போதனை என்ன? அவன் பொய்யனும் பொய்யுக்கு அவன் பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். படித்தோம் இல்லையா? இப்போ எப்படி பேசுகிறான்னு பாருங்க. 3வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, பாருங்க ஒரே லைனில் அடிச்சிருக்கான், நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னார் surely you shall die. சாத்தான் சொல்கிறான் surely you will live.
நீ சாவா என்று தேவன் சொன்னார், சாக மாட்டா என்று சாத்தான் சொல்கிறான். இதுதான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, 5வது வசனம் பாருங்க. சாத்தான் தன்னுடைய மயக்கு சொல்லாலே உங்கள் இருதயத்தை, யுவர் கான்ஷியஸ் பீயிங் seared with a rod of hot iron என்று நாம் படித்தோம் இல்லையா? அவளுடைய மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயம் என்று படித்தோம் இல்லையா? அதே தான் இது. பாருங்க, சாத்தான் எவளுக்கு என்ன சொல்கிறார்? அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி, 1, நீங்கள் சாகவே சாவதில்லை. 2, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 3, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. 4 தகவல்களை சாத்தான் கூட்டி சொன்னான். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயல, தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய ஆவியில் தான் படைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் சாத்தான் சொல்கிறான், நீங்கள் இப்போது தேவன் மாதிரி இல்லை, நீங்கள் இதை சாப்பிட்ட பிறகு தான் தேவன் மாதிரி மாறுவீங்க. உங்கள் கண்கள் இப்பொழுது இல்லை, நீங்கள் குருட்டாட்டமாக இருக்கீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பார்வை கிடைக்கும். இப்பொழுது இருக்கிற ஆயுள் தற்காலிகமானது, நீங்கள் நித்திய வாழ்வு வேண்டுமானால் இதை சாப்பிடுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக தாறுமாறாக மாற்றி மனித குலத்தை அழிக்கும் அரக்கனாக அவன் மாறினான். இந்த வசன பகுதியை படிக்கிறவர்கள், பிள்ளைகளும் பெரியவங்களும் பேசுவாங்க பேச்சு வழக்கில், மனசு திக்குனுச்சு அப்படின்னு. அதாவது எரிகிற நெருப்பில் பெட்ரோல் போன்றவற்றை ஊற்றினால் திக்கென்று பற்றி பெரும் நெருப்பு உண்டாகுமே, அவ்விதமாக சாத்தானின் உபதேசம் என்ன என்பதை நாம் படித்து பார்க்கும்போது நம்முடைய மனது பயம் கொள்ளுகிறது. பிற்காலங்களில் விசுவாசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு சிலர் பின்வாங்கி போவார்கள். பின்வாங்கி போனவர்களுடைய இருதயம் காய்ந்து மேடு போலாக மாறி தழும்பாக இருக்கும். அதற்கு என்ன காரணம்? பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகள். என் அன்பு சகோதரர்களே, எவ்வளவு காலத்துக்கு மேடைகளில் வருகிறவரெல்லாம் தலையில் கை வைத்து கீழே தழுகிற ஒரு அற்ப பிராணிகள், போதகர்கள் தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கும் பிசாசை துரத்தலாம், எனக்கு ஒன்றும் கருத்து வேற்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பிசாசை துரத்தலாம். அதற்காக இது ஒரு தொழிலாக தலையில் நெற்றியில் கையை வைத்து ஓங்கி பின்னால் தள்ளி உன்னை குஷிப்படுத்திக் கொள்கிறாய், உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறாய், உன்னை குறித்த ஒரு புதிய கருத்தை உருவாக்க விரும்புகிறாய். அப்படி செய்யாதே. உன்னுடைய இருதயம் வெந்து போய், உன்னுடைய மனசாட்சி கெட்டு போய் திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம், பிசாசுகளின் உபதேசம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நம்பர் போட்டு முதல் அடையாளத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம காட்டுறார். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமும் மயக்கமும், இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசனையை உண்டாக்கும். பாருங்க, 2ஆம் வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும். அதாவது மேரேஜ் வேணாப்பா, அப்படியே சேர்ந்து வாழலாம், மிருகங்களை போல வாழலாம். இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நோ மேரேஜ் பட் தே லிவ் டுகெதர். அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் கடைசி வரைக்கும். அது போதும், அந்த சரீர சந்தோஷம் கிடைச்சா எங்களுக்கு போதும். என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பார்த்துக்க. நான் யாரோட ஒன்றா போவேன், நீ யாரோட ஒன்றா போ, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் நம் நாட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கு. விவாகம் பண்ணாதிருக்கவும். சகோதரர்களே, பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு நம்ம படித்தோமே, அதில் லிஸ்ட் நம்பர் 1 அப்ஸ்டைனிங் ஃப்ரம் மேரேஜ். அப்படி கொஞ்சம் தலை நிமிர்த்தி வரலாற்றை நம்ம திருப்பி கொண்டு போனால், நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, உண்மை சொல்லும்போது தாங்கிக் கொள்ளுங்க.
கத்தோலிக்கம் அவர்கள் ரோமாபுரியில் கட்டமைத்த போது போப்பு முதற்கொண்டு அங்கே உள்ள எல்லாரும் அற்புதமான மக்கள் தான். ஆனால் விவாகம் பண்ணாது இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் மேரேஜ். ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்காமல் ஊழியம் செய்தால் அது அவனுடைய சொந்த விருப்பம். ஆனால் கல்யாணமே செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கினா அது தவறு. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஆண் தன்மை இல்லை, பரவாயில்ல. அல்லது பவுலை போல நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், ஓகே ஃபைன். ஆனால் ஒரு கட்டளை நீங்கள் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அவர்கள் ஒரு கட்டளையின் கீழே abstaining from marriage, it is a church law. பார்த்தீங்களா? அதே மாதிரி பெந்தேகோஸ்து அமைப்பில் சிலான் பெந்தேகோஸ்து இப்போ அவங்கள தங்களை தி பெண்டிகாஸ்ட்னு அழைக்கிறாங்க. அவர்கள் இதே கைது தான், கல்யாணம் கிடையாது. ஆனால் எல்லா அக்கிரமமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய தவறான வாழ்க்கையில் பிறந்த குழந்தைகளை அவளுடைய திருச்சபையின் கீழே புதைத்திருக்கிறத வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லுவதாக நீங்கள் எண்ணுவதை விட பரிசுத்த ஆவியானவர் பிசாசுகளின் உபதேசத்தினுடைய முதல் அடையாளமாக பேசுகிறார். abstaining from marriage. சகோதரர்களே, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சபையை நடத்தக்கூடிய அந்த மூப்பர்களும் உதவிக்காரர்களும் திருமணமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பை நம்ம போன வகுப்பில் படித்தோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும், he must be a married man. அடுத்து பாருங்க 4ஆவது வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், இன்னும் கவனிங்க, தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? 12ஆம் வசனம், மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இது 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் திருமணம் கூடாது, திருமணத்தை விலக்க வேண்டும் என்ற போதனை இருக்கு. இதை நல்லா கவனிக்கணும். நீங்கள் சில பொருளை வடிகட்டின பிறகு என்னென்ன பூச்சி துகள்கள் எல்லா விதமான அசுத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி சத்தியத்தை நம்ம எடுத்து படித்து வடிகட்டி பார்த்தால் இந்த மாய தோற்றமெல்லாம் எவ்வளோ தவறாக இருக்கிறது என்று புரிந்துவிடும். ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போது ஆதியாகம காலத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம் அவன் தனியாக இருக்கிறது கூடாது என்று சொல்லி தான் ஏற்ற துணையாகிய ஏவாளை தேவன் உண்டாக்கினார். இப்போ ஒரு மனிதன் இருக்கும்போதே தேவன் இந்த பார்வை உடையவராக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. 20ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 17ஆவது வசனம், பிறனுடைய வீட்டையை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாக. இந்த 2 வசனத்தில் இச்சியாதிருப்பாயாக இந்த ஒரு வார்த்தையில், இந்த ஒரு கட்டளையில் மனிதன் தன் மனைவியோடு வாழும்போது பிரச்சனை இல்லை. விபச்சாரம் எப்பொழுது ஏற்படுகிறது? ஒரு மனிதன் பிறருடைய அல்லது பிற மாதை அவன் தேடி செல்லும்போது அது விபச்சாரம். என்னுடைய வேலைக்காரன் அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின்னு மனித மனம் பார்க்கிறதாம். அதுதான் பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக.
அவனுடைய எருதை இச்சையாதிருப்பாயாக. 2 இடத்துல இந்த கருத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதும் இந்த கட்டளை இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளே கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக, வேசிக்கலரையும் உபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனங்கள் ஒரு சிலர் தான் எடுத்து உங்களுக்கு காண்பிச்சேன். இப்போ ஆதியாகம காலத்தில் மனுஷன் தனியாக இருக்கும்போது ஏற்ற துணை அவனுக்கு தேவை என்பதை தேவன் கருத்தில் கொண்டு ஏவாளை உருவாக்கி அவனுக்கு தந்தார். இன்றைக்கு உலகம் முழுதும் மனிதர்கள் விவாகத்தை மறுதலித்து விவாகரத்தை செய்து கொண்டு எப்பேற்பட்ட துன்மார்க்க வாழ்க்கையில் ஆர் லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்வோம் ஆனால் குடும்பமாக இல்லை என்ற தத்துவத்தின் கீழே இந்த ஐடி காலத்தில் மக்கள் மாறி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய வீட்டு பெண்கள் 30-40 வயது வரைக்கும் திருமணம் ஆகாமல் போனதுனால அவர்கள் வாழ்க்கையில் வெறுப்புற்று தவறான வாழ்க்கை செல்வதை கண்கூடாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 60-70% அவர்கள் அங்கேயே மாப்பிள்ளை பொண்ணு தேடிக்கிறாங்க. காரணம், அவ்வளோ வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம படித்த ஜீரணிப்பதற்கு கடினமான, எடுத்து பப்ளிக்காக வெளிரங்கமாக பேசுவதற்கு கூச்சமான ஒரு தலைப்பாக இருந்தாலும் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து போவார்கள். நல்ல மாணவனாக, நல்ல போதகராக, நல்ல பெரியவராக, நல்ல தாயாக தகப்பனாக இதை ஆலோசித்து தேவ சித்தம் செய்யும்படி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திப்போம். அன்பான தகப்பனே, மழை போல உமது வசனம் எங்கள் மீது வந்தது, ஆறு போல அது எங்கள் இருதயங்களில் ஓடுகிறது. அதனுடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். எங்கள் வீட்டு கணவரையும் மனைவியும் பாவத்திலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.